இன்று ஒரு தேவனுடைய பிள்ளை தூங்குறதற்காக நீங்க போகும்போது வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிறைய பேர் ஏன் நல்லா தூங்குறது இல்லைன்னா, அந்த தூக்க அறைக்குள்ள போகும்போது நாளைக்கு என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், எப்படி இந்த பணத்தை கொடுப்போம், எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம், அதை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டே போறதுனால நிறைய பேருடைய தூக்கம் கெட்டு போகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், தயவு செய்து யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க அப்படி முழுது நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்கிறதுனால எதையுமே பண்ண முடியாது. அதற்கு மாறாக கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஸோ நம்பர் 1, நீங்க மறந்துடவே கூடாது. இனி தூக்கத்துக்கு போகும்போது நீங்க நாளைய தினத்தை குறித்து, அடுத்த வாரத்தை குறித்து, அடுத்த மாசத்தை குறித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நாளைய தினத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நீங்க தூக்கத்திற்கு போகும்போது பாத்தீங்கன்னா கசப்போட, கோபத்தோட, சண்டையோட தூக்கத்துக்குள்ள போகக்கூடாது. அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கசப்பை எடுத்து போட்டு, அந்த கோபத்தை எடுத்து போட்டு, அந்த எரிச்சலை எடுத்து போட்டு நீங்களே உங்களை சாந்தப்படுத்திட்டு நீங்க தூக்கத்திற்குள்ள போங்க. உங்களுடைய தூக்கம் இன்பமா இருக்கும். அடுத்து மூன்றாவதாக, மிக முக்கியமான காரியம், சிலர் தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய நேரம் இந்த டிவி, மொபைல் இப்படி எல்லாம் பார்க்கறதுனால அவருடைய கண்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப அதுவே திரும்ப திரும்ப சிந்தையில ஓடிட்டே இருக்குது. அதனால தூங்க போறதுக்கு முன்பாக இந்த காரியத்தையும் செய்தால் நலமா இருக்கும். அதனால இன்றையிலிருந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்குறீங்க இல்ல, என்னுடைய தூக்கத்துல நான் எப்படி தூங்கணும் அப்படின்ற ஞானத்தை, நான் படுக்கை அறைக்கு போகும்போது எப்படி நான் போகணுன்ற அந்த ஞானத்தை நீங்க கேட்பீர்களானால் நான் நம்புறேன், கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுத்து